வணக்கம் நண்பர்களே. இன்ஃபோ கிங் மோகன் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். சிறகிரி வேலன் சீக்கிரம் வருக. சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச தேர் திருவிழா 2025 ஆண்டு 11/2/2025 தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு ரதம் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி காட்சிப்பதிவுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக நண்பர்கள் இதை பார்த்து பலன் பெறுமாறு முருகன் அருள் கிடைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சீர்பரவிய பூஞ்சோலை சென்னியங்கிரி ஈரோடு மாவட்டம் ஈரோட்டிலிருந்து பழனி செல்லக்கூடிய தென் திசை நெடுஞ்சாலையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த குமரக்கடவுள் பாலதண்டாயுதபாணி மூர்த்தம் கொண்ட அருள்பாலிக்கும் இம்மலை கடல் மட்டத்திலிருந்து 1749 அடி உயரத்தில் இருக்கு. ஆண்டவன் சன்னதியை அடைய 1320 திருப்படிகள் இருக்கு. வாகனங்கள் செல்ல தார் சாலைகள்லாம் இருக்கு. அருணகிரிநாதர் திருப்புகழில் 5 பாடல்களில் செல்லிமனை ஆண்டவனை துதித்து பாடிய படிக்காசு பெற்றுள்ளாங்க. பாலன் தேவராய சுவாமிகள் கந்தர் சஷ்டி கவசத்தில் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என அழைத்து அந்த நூலை இங்கே அரங்கேற்றினார். 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தியடைந்த திருத்தலமானது செங்கந்துரை பூசாரி, வேட்டுவபாளையம் பூசாரி போன்ற அருளாளர்களாக வாழ்ந்து முக்தியடைந்த புண்ணிய தலமானது சென்னிமலை. மாட்டு வண்டி மலையேறிய அதிசயம் மற்றும் எருதுகள் மூலம் தினசரி படிகள் வழியாக திருமஞ்சனம் கொண்டு செல்வது போன்ற பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடியது இந்த சென்னிமலை. சஷ்டி விரதம் இருந்து திருக்கோயிலுக்கு வருபவர்கள் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவது கண்கூடு. இத்தகைய சிறப்பு கொண்ட இத்திருக்கோயிலில் திருப்பணிகள்லாம் நிறைவு செஞ்சு ஐய வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை 7/7/2014 அன்று திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு நிகழ்ச்சி நிரல்ல நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. நண்பர்களே, இப்பொழுது தேர் வடம் பிடிக்கக்கூடிய காட்சிப்பதிவுகள் தெற்கு ராஜ வீதியில் கங்கா ஏஜென்சி பக்கத்தில் அமைந்துள்ள பகுதியில் இருந்து காட்சிப்பதிவுகளை பதிவு செய்துள்ளோம். பார்த்து பலன் பெறுமாறு அன்புடன் வணங்குகிறேன். அதாவது கிழக்கராஜ வீதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலிலிருந்து காலை 6 மணிக்கு 11ஆம் தேதி 2வது மாதம் 2025 அன்று தேரானது அதிகாலை வடம் பிடிக்கப்பட்டு கிழக்கராஜ வீதியின் தென்பகுதியில் நிலை சேர்த்தப்பட்டது. மேலும் தேரானது மாலை 5 மணிக்கு ரதம் வடம் பிடிக்கப்பட்டு தெற்கராத வீதி வழியாக மேற்கராத வழியாக சென்று குமரன் சிலை அருகில் ரதம் நிலை சேர்க்கப்படும். அதாவது பல்வேறு புண்ணிய தலங்களை கொண்ட இந்த சென்னிமலை திருத்தலமானது தைப்பூச தேர் திருவிழாவானது 2/2/2025 தை மாதம் 20ஆம் நாள் காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி 3/2/2025 தை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 4/2/2025 தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய் காலை 9 மணிக்கு பூஜையுடன் சிறப்பு பூஜையுடன் ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு பல்லக்கு சேவை நடந்தது. 5/2/2025 தை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மயில் வாகன காட்சி நடந்தது.
7/2/2025 தை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு பஞ்சமூர்த்தி புறப்பாடு வெள்ளி மயில் வாகன காட்சி நடந்தது. 8/2/2025 தை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு யானை வாகன காட்சி நடைபெற்றது. 9/2/2025 தை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு காமதேனு வாகன காட்சி நடைபெற்றது. 10/2/2025 தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முத்துக்குமார சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு வசந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சாமிக்கு வசந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. இரவு 8 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. 11/2/2025 தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற்ற திருத்தேரோட்ட காட்சிகளை இப்பொழுது பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. திருத்தேரோட்டம் அன்று, அதாவது 11/2/2025 தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கொங்கு வேளாளர் இளைஞர் நற்பணி மன்றமும் அனைத்து வணிகர் சங்கங்களும் இந்த நிகழ்ச்சியை அன்பளிப்பாக வழங்குவார்கள். 14/2/2025 தை மாதம் 30ஆம் நாள் மாலை 5 மணிக்கு ரதம் வடம் பிடித்து வடக்கு ராஜ வீதியிலிருந்து கிழக்கு ராஜ வீதிக்கு ரதம் நிலை சேரும். இரவு 9 மணிக்கு நாதஸ்வர தமிழிசை கச்சேரி நடைபெற்றது. 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு பரிவேட்டை குதிரை வாகன காட்சி நடந்தது. இரவு 9 மணிக்கு நகைச்சுவை பட்டிமன்றம், சன் டிவியின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெறும். 14/2/2025 மாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு தெப்போற்சவம் பூத வாகன காட்சி. மார்க்கண்டேய தீர்த்தத்தில் முருகக்கரவல் பூத வாகன காட்சி தெப்போற்சவம் நடைபெற்றது. அன்று இரவு 9 மணிக்கு கோவை ராஜ் மெலோடியஸ் குழுவினரின் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. 15/2/2025 மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அன்று இரவு 7 மணிக்கு மகா தரிசனம் சொல்லக்கூடிய அருள்மிகு நடராஜ பெருமானும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் முறையே வெள்ளி விமானம் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய திருவீதி உலா காட்சி சிறப்பாக நடைபெற்றது. அன்று இரவு 7:30 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. இரவு 9 மணிக்கு நாதஸ்வர தவிலிசை கச்சேரி நடைபெற்றது. சிறப்பு நாதேஸ்வர திலகம் ஆர் சங்கரன் அவர்களும் சிறப்பு தவில் KL முரளிகிருஷ்ணா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். 16/2/2025 மாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு மஞ்சள் நீர் அபிஷேகமும் இரவு 9 மணிக்கு ஹரிணியின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது. ஆன்மீக நண்பர்களே, இப்பொழுது சின்ன தேர், அதற்கு பிறகு பெரிய தேர், அதற்கு பிறகு ஒரு குட்டி தேர்,
செல்லக்கூடிய காட்சி பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, சென்னிமலை என்றாலே முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த தலம் என்று சொல்லக்கூடிய இந்த காட்சி பதிவானது ஈஸ்வரன் கோவில் முன்பகுதியில் காவடி குழுவினர் தங்களது காவடி ஆட்டங்களை முருகப்பெருமானுக்காக சமர்ப்பிக்கக்கூடிய காட்சிகளாகும். ஒவ்வொருவரும் பக்தியுடனும் ஆன்மீகத்துடனும் பல இசைகளை எழுப்பி பக்தியுடன் நடனமாடிய காட்சி பதிவுகள் இதுவாகும். நண்பர்களே, பாருங்கள், மிகவும் சிறப்பு வாய்ந்த காவடி ஆட்டப்பதிவு. சென்னிமலை ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் பாடலை பார்த்து, கண்ணிற் காணப்படுவது எல்லாம் கடவுளே உன் தோற்றங்கள், காதிற் கேட்கப்படுவது எல்லாம் கந்தா உன் கண் தோத்திரங்கள், நன்னு நாக்கிற்படுவதெல்லாம் நாதா ஒன்றன் மந்திரங்கள், நாசி வீசப்படுவதெல்லாம் நளிர்மின் பூசை வாசங்கள், மண்ணில் சிறப்பை மிகப்படைத்த வரிசை கமலை நகில் வளர் வாழ்க, தெய்வக்குலம் விளங்க வந்து தோன்றும் மணிவிளக்கே, விண்ணில் பொருதும் சிறகு செவ்வ வேளே, வருகவே வருகவே வேலாயம் வளையம் கலைக்க வரும் வேளா வருக வருகவே. பிள்ளை ஆண்டவர் பிள்ளை தமிழ் பாடல். சென்னிமலை திருப்புகள் பாடலை பார்க்க, பகலில் உடுமாறாம் கவிகுருவென தெளிப்போது ரகசிய முறை தமிழூதி ரதங்களை தனி தருவாயே, விஜபரமதற்கிரையோனே இலசியின் முத்தமிழோனே, சகசிரிகிரி பதிவேலோ சரணபவ பெருமாளே. சென்னிமலை திருப்புகள் பாடலாம். இந்த சென்னிமலை திருத்தலமானது, இம்மலையானது கடல் மட்டத்திலிருந்து 1749 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. ஆண்டவனின் சன்னதியை அடைய 1320 திருப்படிகள் அமைந்துள்ளன. வாகனங்கள் செல்ல வசதி வாய்ப்புகளும் அமைந்துள்ளன. நன்றி நண்பர்களே.